அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல் தேர்ச்சி அடைவதற்காக நாங்கள் 6th டேர்ம் 3ல் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இதற்கு முன்னாடி டேர்ம் 1ற்கான வீடியோக்களை நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்முடைய சேனலில் இதற்கான பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. ஸோ இதை யார் தாராபாரதின்றவர் எழுதியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய பாடலை. ஸோ தாராபாரதியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ஞாயிறு யாரை சொல்கிறாங்க? தாராபாரதியை கவி ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கவி ஞாயிறு இருக்குது, மொழி ஞாயிறு இருக்காங்க. ஸோ இப்போ கவி ஞாயிறு அப்படின்றது தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஸோ தாராபாரதி என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் ஆகிய 3 நூலை அவர் எழுதியிருக்கார். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்ன்ற நூல்களை எழுதியிருக்காரு. இப்போ இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற இந்த பாடப்பகுதி தாராபாரதியுடைய கவிதை தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜியு போப் அவருடைய தமிழ் கையேடும் திருக்குறளும் தம்மை கவர்ந்த நூல்கள் என காந்தியடிகள் கூறியிருக்கிறார். ஓகேங்களா? காந்தியடிகளுக்கு பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் தமிழ் கையேடும் திருக்குறளும் அவரை கவர்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. இதே பருவம் 1ல் அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல்கள்னு சொல்லி ஒரு லைன் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதற்கான விடையை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எது எதுன்ட்டு. அடுத்தது 1937ல் சென்னை இலக்கிய மாநாடு 1ல் காந்தியடிகள் கலந்துக்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வரவேற்புரையாற்றுறாரு உவே சாமிநாதர். அவரோட உரையை கேட்டுட்டு இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 1937ல் சென்னையில் இலக்கிய மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொள்ளும் பொழுது உவே சாமிநாத ஐயர் வரவேற்புரையாற்றுறார். அந்த வரவேற்புரையை கேட்டதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் தமிழ் கற்றுக்கணும், இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் இன்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆசைப்பட்டார்? யாருங்க? உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? அடுத்தது வேலு நாச்சியார் பற்றி கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள். இவள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை தெளிவாக கற்றறிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றவர். இவர் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணக்கிறாங்க. அதே அந்த முத்து வடுகநாதரை காளையார் கோவிலில் நடைபெற்ற ஒரு போரில் நயவஞ்சகமாக ஆங்கிலேயரால் கொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? இவருக்கு யாரெல்லாம் உதவுறாங்க, எந்தெந்த குறுநில மன்னர்கள்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர், பெரிய மருது, சின்ன மருது. ஓகேங்களா? அடுத்தது யார் உதவுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஐதர் அலி 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், வேலுநாச்சியார் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னருடைய ஒரே மகள். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளை கற்றறிந்தவர். சிலம்பம், குதிரை ஏற்றம், வாட்போர், விற்பயிற்சி இதை முறையாக கற்றுருக்காரு. அடுத்து சிவகங்கை மன்னர்
முத்து வடுகநாதரை மணக்கிறாங்க. அந்த முத்து வடுகநாதரை காளையார் கோவிலில் நயவஞ்சகமாக யார் கொல்றாங்க? ஆங்கிலேயர். ஓகேங்களா. அடுத்தது ஆங்கிலேயரை வெல்லணும், ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுவதற்கு இந்த வேலுநாச்சியார் அம்மையாருக்கு யார் துணை நிற்கிறாங்க? தாண்டவராயர், பெரிய மருது, சின்ன மருது. அடுத்தது போரில் வெற்றி அடைவதற்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஹைதர் அலி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹைதர் அலியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு. இவருடைய ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை இருக்கிறாங்க. இவர் வந்து விஜயதசமிக்கு முதல் நாள் தான் உடையாளுக்காக கட்டப்பட்ட நடுக்கல் முன்பு நின்று தனது தாலியை காணிக்கையை செலுத்துகிறாங்க. என்னைக்கு? விஜயதசமிக்கு முதல் நாள். யாருக்கு தனது தாலியை காணிக்கையாக கொடுக்குறாங்க? உடையாளுக்கு. ஓகேங்களா. இவரது காலம்னு பார்த்தீங்கன்னா 1730 1796. இவர் வந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. இவர் வந்து ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரால் எதிர்த்த முதல் பெண். இப்போ ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே யார் எதிர்க்கிறாங்க? வேலுநாச்சியார். ஓகேங்களா. அவ்வளோதான் வேலுநாச்சியார் பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இலக்கணம். சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வகையாக இருக்குது. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிசொல் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இதெல்லாம் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். எடுத்துக்காட்டு குமரன், பள்ளி, கண். வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல், வா, போ, எழுது. அடுத்தது இடை. பெயரையும் வினையும் சார்ந்து வர்றது தான் இடைச்சொல். மற்றும் ஐ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் வந்து பெயர் வினை தன்மை மிகுதிப்படுத்தும். பெயரையும் வினையோடைய தன்மையை மிகுதிப்படுத்தும். இப்போ நகரம்ன்றது சாதாரணமானது. மாநகரம் அப்படின்றது பெரிய நகரம். சிறந்தது, சால சிறந்தது. ஸோ அப்போ இந்த வார்த்தைகளை இதனுடைய தன்மையை வந்து என்ன பண்ணும்? இந்த உரிச்சொல் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தாயுமானவர் பாடல்கள். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது. தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம். அப்போ தமிழ் மொழியின் உபநிடதம் எது? தாயுமானவர் பாடல்கள். இப்போ நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த பராபர கன்னி. இதில் இருக்கக்கூடிய இந்த கன்னின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஓகேங்களா. இப்போ கன்னின்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. அடுத்தது வந்து தாயுமானவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலீல் கிப்ரான். கலீல் கிப்ரான் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை. நீங்கள் நல்லவர் என்னும் பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரசி என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ளது. நீங்கள் நல்லவர் தீர்க்கதரசின்ற நூலிலிருந்து அந்த பாடப்பகுதியை எடுத்திருக்காங்க. அடுத்தது மணிமேகலா. அப்படி தெய்வம் வந்து மணிமேகலையை மணி பல்லவத்தீவுக்கு அழைத்து சென்றது. ஸோ அந்த மணி பல்லவத்தீவில் தான் என்ன கிடைக்குதுங்க? அமுத சுரப்பி கிடைக்குது. ஸோ அமுத சுரப்பியோடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உணவு வந்து என்ன பண்ணிட்டே இருக்கலாங்க? கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மணிமேகலையோடைய அந்த அமுத சுரப்பியில் எத்தனை தடவை வேணாலும் அல்ல குறையாத அச்சய பாத்திரம்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து அமுத சுரப்பி. ஓகேங்களா. அதில் முதல்ல உணவு இட்ட பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் யாருங்க? ஆதிரை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோமிகின்ற ஒரு பொய்கை இருக்குது. அதற்கு எதனால் கோமிகின்னு அந்த பொய்கைக்கு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னா பசுன்னு அர்த்தம். கோன்னா என்னது? பசுன்னு அர்த்தம். முகினா முகம். பசு போன்ற முகம் கொண்டதுனால அந்த பொய்கைக்கு கோமிகி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன்.
தற்கால எழுத்தர்களுள் குறிப்பிடத்தக்கவர். இப்போ இருக்கக்கூடிய எழுத்தர்கள்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன். இவர் வந்து உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இந்த நூலெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாதம் என்னும் சிறுகதை கூட தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுத்திருக்காங்க. இப்போ ராமகிருஷ்ணன் எழுதின நூல்லாம் என்னென்னதுங்க? கதாவிலாசம், உபபாண்டவம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். ஓகேங்களா? அடுத்தது பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். ஸோ இப்போ பொருட்பெயரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு மரம், செடி, மயில், நாற்காலி. இடம்னா சென்னை, ஒரு இடத்தை வந்து குறிக்கும், அதனால் அது வந்து இடப்பெயர் சொல்கிறோம். காலத்தை குறிக்குது அப்படின்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இதெல்லாமே காலத்தை குறிக்கும். பண்பு பெயர் வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, இதெல்லாமே பண்பு பெயர். தொழிற்பெயர்னால் தள்ளில் முடியும். இலக்கண குறிப்பு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏதாவது தள்ளில் முடிஞ்சு என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டால் அது தொழிற்பெயர். இப்போ படித்தல், ஆடுதல், நடித்தல், இது எல்லாமே தொழிற்பெயர். ஓகேங்களா? ஒவ்வொரு இலக்கணம் பார்க்கும்போது கண்டிப்பாக எடுத்துக்காட்டு நல்லா பார்த்துக்கோங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை தான் அதிகமாக கேட்பாங்க, டைரக்ட் கொஸ்டினாக வரும். ஸோ அதனால் எடுத்துக்காட்டுகள்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமாக வந்து பெயர் சொற்களை அவங்க வழங்கக்கூடிய அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லி 2ஆக நம்மளுடைய முன்னோர்கள் பிரிக்கிறாங்க. இப்போ சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிடுவாங்க. என்ன காரணம்னே தெரியாது, டக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் வந்து இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இடுகுறி பொது பெயர், இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னால் மரம், எதாக இருந்தாலுமே பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து மரம். அது மாமரமாக இருந்தாலும் சரி, வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, எந்த மரமாக புளிய மரமாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து மரம். அதுவே வந்து ஸ்பெசிஃபிக்காக கூறுறோம் அப்படின்னா அதுதான் சிறப்பு பெயர். மாமரம், கருவேலங்காடு, இது வந்து காடு, காட்டில் கருவேல மரம்லாம் நிறைஞ்சிருந்தால் அது கருவேலங்காடு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது காரணம் கருதி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஏனோ தானன்னு பேர் வச்சா அது வந்து என்ன பெயர்? இடுகுறி பெயர். இதே வந்து காரணத்தோடு ஒரு பெயர் வைக்கிறாங்கன்னா அதுதான் காரண பெயர். அதுவும் வந்து 2 வகைப்படும். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். பறவை, பறக்கும், எது பறந்தாலும் அது பறவை. அணி பொதுவானது. காரண சிறப்பு பெயர் வளையல், வளையல்னா வளைவாக இருக்குது, அதனால் அது வளையல்னு சொல்கிறோம். மரம் கொத்தி அப்படின்னா மரத்தை அது கொத்துறது தான் அதனுடைய சிறப்பு இயல்பு. ஸோ அதனால் அது வந்து மரம் கொத்தி, காரண சிறப்பு பெயர் சொல்கிறோம். அடுத்தது அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். யார் சொல்லியிருக்காங்க? ஆ. முத்தரையனார். இவர் வந்து மலேசிய கவிஞர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேசிய கவிஞர் முத்தரையனார் என்ன சொல்லியிருக்காரு? அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம். அடுத்தது ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகை. இது புக் பேக் கொஸ்டின். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அடுத்தது கவிமணி தேசிய விநாயகம், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிமணி தேசிக விநாயகம் 36 ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றுறாரு. இவர் வந்து எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா. யார் எழுதுனதுங்க? எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தழுவி ஆசிய ஜோதின்ற நூலாக எழுதுறாரு. இது யாருடைய வாழ்க்கையை எழுதுறாருங்க? புத்தருடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி எழுதுறாரு. இப்போ புத்தருடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி எழுதுனது ஆசிய ஜோதி. இதை எது தழுவி எழுதியிருக்காங்கன்னா லைட் ஆஃப் ஆசியா. இந்த லைட் ஆஃப் ஆசியாவை யார் எழுதுனது? எட்வின் அர்னால்டு. ஓகேங்களா? ஸோ இது கவிமணி தேசிக விநாயகம். அவர் எத்தனை ஆண்டு பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு? 36 ஆண்டுகள். எந்த நூற்றாண்டு புலவர் அவர்? 20ஆம் நூற்றாண்டு புலவர். ஓகேங்களா? அடுத்தது நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர்.
நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. அடுத்தது பாருங்க, எளிதாகும், எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம். இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம், மலையெல்லாம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென்ன முயலுனர் உண்மையானே. இந்த பாடல் வரி திரும்பவும் சொல்கிறேன். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென்ன முயலுனர் உண்மையானே. எந்த இதில் இருக்குது? புறநானூறில். எத்தனாவது பாடல்? 182வது பாடல். ஓகேங்களா. அடுத்து வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்காரு. இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியிருக்காரு. அடுத்தது, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யார் சொன்னதுங்க? வள்ளலார். முக்கியமான வரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளலார். அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா முதல்ல வாங்குறாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு அன்னை தெரசா பெற்றாங்க. அடுத்தது, அன்னை தெரசாவுடைய முக்கிய வரிகள், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை. இதுதான் அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கைலாஸ் சத்யார்த்தி. இவர் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுறார். ஃபஸ்ட்டு இந்தியாவில் அன்னை தெரசா வாங்குறாங்க. அதற்கு அடுத்தது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசை கைலாஸ் சத்யார்த்தி வாங்குறாங்க. ஸோ இவர் குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கி இதன் மூலம் மொத்தம் 85,000 குழந்தைகளுக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, 30 ஆண்டுகளில் குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு எடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் உலக குழந்தைகள் உரிமைக்காக 101 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றுள்ளார். ஸோ குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரையாற்றி வருகிறார். ஓகேங்களா. ஸோ இவருடைய முக்கியமான வரிகள் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. யார் சொன்னது? கைலாஸ் சத்யார்த்தி. அடுத்தது கடையேழு வள்ளல்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாரி ஓரி காரின்னு. ஸோ இதில் இந்த பாடப்பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதயத்தை தானமாக கொடுத்தாங்க. யாருன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. யாருடைய இதயத்தைன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன், அவங்களுடைய மகன் ஹிதேந்திரனுடைய இதயத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இக்கால வள்ளல்களாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லி பாடப்பகுதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அணி. அணின்ற பொருள் என்னென்னா அழகு அப்படின்னு பொருள். இப்போ நம்ம கடைசி வந்துட்டோம். அணி 6ஆம் வகுப்பில் என்னென்ன அணி கொடுத்துருக்காங்கன்னா, இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புலவர் இயல்பாக கூறக்கூடியதை இயல்பு நவிர்ச்சி அணியாகவும், சில இயல்பை மீறி மிகைப்படுத்தி கூறுறது உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, தோட்டத்திலே மேயுது வெள்ளை பசு. நார்மலாக தோட்டத்தில் மேயும் வெள்ளை பசு. ஸோ இது இயல்பாக கூறினால இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உயர்வு நவிர்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ 6th 3rd term முழுதும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 6th 2nd term பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. நம்மளால தான் தேர்ச்சி அடைய முடியும். நம்மளால் முடியலைன்னா யாராலையும் முடியாதுன்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.